மந்திர கூடை. ஒரு காட்டுல நிறைய பறவைங்க இருந்துச்சுங்க. எல்லா பறவையும் நல்லா வீடு கட்டி வசதியா வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. ஆனால் ஜோஜு குருவி மட்டும் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அதோட வீடு கூட ரொம்பவே பழசா இருந்துச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சவே வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகும். அம்மா அம்மா, ஏமா இங்க இருக்கிற மற்ற பறவைங்க எல்லாம் நல்ல வீடு, சாப்பிட நல்ல சாப்பாடுன்னு சந்தோஷமா இருக்கும்போது நாம மட்டும் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? என்ன பண்றது பிள்ளைங்களா? உன் அப்பா வேலை பார்க்க போன இடத்துல இறந்துட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நாமளும் இப்படிதான் சந்தோஷமா இருந்தோம். இப்ப அவர் இல்ல, அதனாலதான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோஜு குருவி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுல நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ ஜோஜியோட வீடு ரொம்பவே ஒழுக ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப குளிருது, என்னால இந்த கூரை தாங்க முடியல. இரு பிள்ளைங்களா, நான் போய் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களை தங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு வரேன் என்று சொல்லி பக்கத்துல இருக்கிற சின்ன காகத்தோட வீடு கதவை தட்டுச்சு. அட, யார் இது இந்த மழையில கதவை தட்டுறது? ஏங்க, வெளியே போய் என்னன்னு பாருங்க. நம்ம பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த கதவை தட்டுற சத்தத்தினால எந்திரிச்சுக்க போறான். அட, நீயா? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அண்ணே, ரொம்ப மழை பெய்யறதுனால என் வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி வந்துருச்சு. அதனால என் பிள்ளைங்க எல்லாம் மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பிள்ளைங்களை இங்க கொண்டு வந்து விடட்டுமா? ஏ ஜோஜி, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எல்லாம் இங்க வந்து தங்கத்தான் நான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கனா? மரியாதையா வெளியே போ. என் பிள்ளை தூங்குறான், எந்திரிச்சுக்க போறான், போ என்று ஜோஜு குருவியை திட்டி வெளியே அனுப்பியது. சின்ன அண்ணன் இப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அங்க பசங்க வேற குளிர்னால நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நம்ம பக்கத்துல இருக்கிற சைல அக்கா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாங்க. வா ஜோஜி, என்ன இந்த மழையில இங்க வந்திருக்க? அக்கா, இப்ப பெய்யுற மழைனால என் வீடு மொத்தமும் ஒழுகுது. என் பிள்ளைங்க எல்லாம் குளிர்னால நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அக்கா. நீங்க கொஞ்சம் என் பிள்ளைங்களை மட்டும் இங்க தங்க வச்சுக்க முடியுமா? என்ன ஜோஜி, நீ என்ன சொல்ற? உன் கணவர் எங்க தோட்டத்துல வேலை செய்யும் போது இறந்துட்டாங்கன்னு தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் உன் கூட பேசுறதுனால உன் பிள்ளைங்களை இங்க தங்க வைக்க இடம் கேப்பியா? நீ விட்டா இந்த வீட்டை கூட கேப்ப. நீ முதல்ல வெளியே போ. சைலுக்கிளி இப்படி சொன்னதும் வருத்தத்துடன் வீட்டுக்கு வந்த ஜோஜு குருவி தான் பிள்ளைகளை அணைத்தபடியே குளிரில் நடுங்கி கொண்டு இரவு முழுதும் கழுத்தது. மறுநாள் ஜோஜு குருவி ஒரு மரத்தடியில், அட கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? இரவு முழுவதும் என் பிள்ளைங்க தூங்காம குளிர்ல நடுங்கியபடியே இருந்துச்சுங்க. இன்னைக்கு மழை வந்தா நான் என்ன பண்றது என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு சென்றது. மீண்டும் அன்று இரவு அதிக மழை பெய்தது. தன் பிள்ளைகளை அணைத்தபடி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த குருவியின் வீட்டு கதவை ஒரு வயதான கழுகு தட்டியது. வாங்க ஐயா, உள்ளே வாங்க. குருவியே, வெளியில் அதிக மழை பெய்யுது. அதனால நான் இன்று இரவு மட்டும் உன் வீட்டுல தங்கலாமா? ஐயா, நீங்க தாராளமா இங்க தங்கலாம். ஆனா என் வீடோ மிகவும் பழையது. வீட்டின் எல்லா இடமும் முழுகும். உங்களுக்கு இங்க தங்க விருப்பம்னா எத்தனை நாள் வேணாலும் தாராளமா தங்கலாம் என்று ஜோஜு கிளி சொன்னது. அன்று இரவு அங்கே தங்கிய கழுகு காலையில் எழுந்தது. குருவியே, உனது நிலைமையை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதோ இந்த கூடையை வாங்கிக்கொள். இந்த கூடை ஒரு மந்திர கூடை. இதில் நீ எந்த பொருளை போட்டாலும் அது இந்த கூடை முழுவதுமாக நிரம்பிவிடும். இந்த கூடையை நீயே வைத்துக்கொள். ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள். இது ஒரு அதிசய கூடை. இந்த கூடை வைத்திருப்பவர்களிடம் பேராசை மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி பேராசை இருந்தால் இந்த கூடை அவர்களை எரித்துவிடும் என்று அந்த கூடையை குருவியிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. குருவிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சற்று பயமாகவும் இருந்தது. அப்போது தன்னிடம் இருந்த ஒரு மாம்பழத்தை அந்த கூடையில் போட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஒரு மாம்பழம் கூடை முழுவதும் நிரம்பியது.
குருவி மீண்டும் தன்னிடம் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை அந்த கூடைக்குள் போட்டது. மீண்டும் அந்த கூடை முழுவதும் ஆப்பிள் நிரம்பியது. ஜோஜி குருவியோ இந்த கூடை வைத்துக்கொண்டு நிறைய பழங்களை சந்தைக்கு கொண்டு சென்று விட்டு வந்தது. பழங்களை மிகவும் ருசியாக இருந்ததால் எல்லோரும் ஜோஜி குருவியிடமே பழங்களை வாங்கினார்கள். அதில் கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு ஜோஜி குருவி தன் வீட்டை சரி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஜோஜி குருவியின் இந்த வளர்ச்சியை கண்டு சின்ன காகமும் சைலு குருவியும், சின்ன அண்ணே, அங்க பாத்தீங்களா ஜோஜி குருவிய எவ்வளோ கஷ்டத்துல இருந்துச்சு. இப்போ என்னன்னா புது வீடு கட்டிக்கிச்சு, அதோட பசங்கள ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்குது. இந்த ஜோஜிக்கு எப்படி என்ன இவ்வளோ வசதி வந்துச்சு? எனக்கும் அந்த சந்தேகம் தான் சைலு. நாம ஜோஜி பின்னாடியே போய் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி சின்ன காகமும் சைலு குருவியும் ஜோஜி பின்னாடியே போச்சு. ஜோஜி குருவியும் எப்பவும் போல அந்த மந்திரி கூடையில் ஒரு பழத்தை போட்டு பல பழங்களாக மாத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த சைலுவும் சின்னுவும், சின்ன அண்ணா, அங்க பாத்தீங்களா இந்த ஜோஜி குருவி இப்படிதான் பழங்களை மந்திர கூடையில போட்டு நிறைய பழங்களாக மாற்றி சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணுது. அதனால தான் இவ்வளோ சீக்கிரத்துல வசதியா மாறிடுச்சு. ஆமா சைலு, ஆமா. நாமளும் அந்த கூடையை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த ஜோஜி குருவி மாதிரியே சீக்கிரமா நாம இப்போ இருக்கிறத விட பணக்காரனா மாறிடலாம். நீ என்ன சொல்ற சைலு? சரி என்ன? ஜோஜி பழங்களை சந்தைக்கு கொண்டு போன பிறகு சின்ன காகமும் சைலு குருவியும் ஜோஜியோட வீட்டுக்கு போய் அந்த மந்திர கூடையை எடுத்துக்கிட்டு காகத்தோட வீட்டுக்கு போச்சுங்க. அதுல முதல்ல சைலு குருவியும் ஒரு ஆரஞ்சு பழத்தை போட்டுச்சு. அது பல பழங்களாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டுச்சு. அது அந்த கூடை முழுவதும் ஆப்பிள் பழங்களாக மாறிடுச்சு. அண்ணே பாத்தீங்களா, இப்படிதான் இந்த ஜோஜி குருவி கொஞ்ச நாள்ல இவ்வளோ வசதியா மாறிடுச்சு. ஆமா சைலு என்று சொல்லிக்கிட்டே பேராசை பிடித்த காகம் அதனிடம் இருந்து ஒரு கட்டு பணத்தை அந்த கூடைக்குள் போட்டது. அந்த கூடை திடீர்னு தீப்பிடித்து எரிந்தது. சற்று நேரத்தில் அந்த வீடும் அதனுள் இருந்த பேராசை பிடித்த காகவும் சைலு குருவியும் எரிந்து இறந்து போனது. எப்போதும் நமக்கு பேராசை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நாமும் ஒரு நாள் நிச்சயம் அழிந்து விடுவோம். ஹாய் ஷப்னா, சரி. ஹாய் கௌஷிக்.